ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த வெங்காயம் ஆறின உடனேவும் வெங்காயம், தேங்காய், தக்காளி இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இது கூட வீட்டு மசால் பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். கலந்த மசாலாவை இந்த கறி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ தாளிச்சிக்கலாம். குக்கரை தான் தாளிச்சிட போகிறேன். நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்ச உடனேவும் 1 ஸ்பூன் கடவுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிட உடனே கறியை சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறி விட்டோம்னா அந்த உப்பு வந்து கறியில் நல்லா பிடிக்கும். கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கறி வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். கறி நல்லா பூவாட்டம் வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி மசாலா சேர்த்துக்கலாம். இது 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.